ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சேட் எபிசோட். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரியை வந்து திட்டுறாருல, அப்போ உடனே காவேரி வந்து நான் வேணா வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். என்னால தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, நானே அதுக்கான தண்டனை ஏத்துக்கிறேன். நீங்களும் 8 மாசம் சொல்லிட்டு என்னை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் வந்து இந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளாகவும் நடந்துக்கணும். ஆனா எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது அப்படின்னா நான் என்னதான் பண்ண முடியும்? நான் இந்த வீட்டு மருமகளா யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணுனேன் அப்படிங்கிற மாரி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு கீழ இறங்கி வராங்க. அவங்க கீழ இறங்கி வந்தா தாத்தாவும் பாட்டியும் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோன்னே தாத்தாட்ட போய் பேச போகும்போது தாத்தாவும் காவேரி கிட்ட கோவப்படுறாரு. "நீ ஏன் என்கிட்ட இத பத்தி நான் சொல்லவே இல்ல? நானும் விஜயும் உனக்கு தைரியம் சொன்னோம்ல. உன்ன கடத்தின விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லியிருந்தா நானே நிச்சயத்த நிப்பாட்டி இருந்திருப்பேன். நீ என்கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தான் காவேரி. எல்லா விஷயத்துலயும் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண விஜய் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் எப்படி தலை குனிஞ்சு நின்னான்னு பார்த்தலன்னு சொல்லி தாத்தாவும் காவேரிய சத்தம் போடுறாரு. பாவம் காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினியோட வீட்ல உட்காந்து அன்பரசும் அஜயும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி அவர் வந்தோனே நம்ம கல்யாணம் வச்சுக்கலான்னோனே, அஜய் வேற நீ கவலைப்படாத உனக்காண்டி நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப ராகினி வந்து காவேரி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கொலை வெறியில உட்காந்துருக்காங்க. இப்ப அஜய் இப்படி சொல்ல சொல்ல ராகினி கோவமா வருது. இவன நான் என்னமோ காதலிக்கிற மாரியே நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நானே அந்த காவேரி எப்படி பழி வாங்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாவே சொல்லிக்கிறாங்க. அப்புறமா ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி எந்திரிச்சு, நீங்க இங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அந்த காவேரிய வீட்ட விட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா கூட நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவங்க தாத்தா எல்லாருமே அவள திட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ராகினி கிட்ட சொல்றாங்க. அதுவும் இல்லாம பசுபதி நாளைக்கு தான் வெளியில வந்துருவார்ல. வந்தோனே நம்ம வந்து கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மறுபடியும் காவேரி வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. எல்லாரும் நான் வந்து தோத்து போயிட்டேன். யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் இந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சேன்னு சொல்றேன். யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது கூட ராகினி என்கிட்ட நான் அஜய காதலிக்கலாம் இல்ல. உன்ன பழி வாங்க தான் வாரேன்னு சொன்னேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு என்ன சொன்னாலும் நீ பண்ணுனது தப்புதான். நான் தெரியாம பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டா கூட பரவால்ல. எனக்கு வந்து எங்க சித்தப்பா அவர சுத்தமா பிடிக்காது தான். ஆனா எங்க சித்தி அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வந்து என்ன அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா பேசுறாரு. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை நான் தானே. பேசாம நான் வீட்ட விட்டு வெளியில போயிடுறேன். வீட்ட விட்டு வெளியில போயிட்டா சொல் பேச்சு கேட்காத பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லி உங்களையும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம க நான் இல்லன்னு சொல்லிட்டு ராகினி இந்த வீட்டுக்கு வரமாட்டா. அப்புறம் என்ன நான் அப்ப வந்து போயிர்றேன்னோனே, இப்ப விஜய் போகும்போது என்ன சொல்லிட்டு போயிறாருன்னா, போறேன்னு சொல்றவங்க யாரும் இந்த வீட்ட விட்டு போக போறதில்ல. போக மாட்டேன்னு இருக்கிறவங்க தான் கிளம்பி போவாங்க. நீ போறதுன்னா, ஐயோ! காவேரி போயிறாதன்னுலாம் நானா வந்து தடுக்க மாட்டேன். போறேன்னா போ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, விஜய் வந்து பில்லோ அதெல்லாம் எடுத்துட்டு அவர் வெளியில போயிர்றாரு. காவேரி உட்காந்து அழுறாங்க. ஆனா விஜய் சொன்னத நெனச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க் யூ.